ஐந்தாம் கட்ட தேர்தலில் நாடு முழுவதும் சராசரியாக 23.66% வாக்குகள் 11 மணி நிலவரப்படி பதிவாகியிருக்கின்றன. ஒடிசாவில் 21.07% வாக்குகளும், அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தில் 25% தாண்டியும் தற்போது வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பீகார் மாநிலத்தில் 21.11% வாக்குகளும், உத்தரப்பிரதேசத்தில் 27.76% வாக்குகளும், மேற்கு வங்கத்தில் 32.70% அளவுக்கு வாக்குகளும் தற்போது பதிவாகி இருக்கின்றன. மகாராஷ்டிராவில் 15.93% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒடிசா மாநிலத்தில் 21.07% வாக்குகள். ஒடிசா மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு அங்கு 35 தொகுதிகளில் இரண்டாம் கட்டமாக நடைபெறுகிறது. அங்கு 21.07% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 27.76% வாக்குகள். 9 மணி நிலவரத்தை பார்க்கும் பொழுது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இப்போது வாக்குப்பதிவு சற்று விறுவிறுப்பு அடைந்திருக்கிறது. 9 மணி 12.89% வாக்குகள் பதிவான சூழ்நிலையில் 27.76% வாக்குகள் இப்போது அங்கு பதிவாகி இருக்கின்றன. குறைந்தபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை நகரப்பகுதியிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் வாக்குப்பதிவு மகாராஷ்டிராவில் மந்தமாகவே இருக்கிறது. 15.93% வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கின்றன. மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை 32.70% அளவுக்கு மேற்கு வங்க மாநிலத்தில் ஐந்தாம் கட்ட தேர்தலில் அதிகபட்சமாக அங்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒடிசா மாநிலத்தில் 21.07% வாக்குகளும், ஜம்மு காஷ்மீரில் 21.37%, லடாக்கில் 27.87% வாக்குகளும் பதிவாகி உள்ளன. ஐந்தாம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நிலவரம் வெளியாகி இருக்கிறது. 23.66% வாக்குகள் சராசரியாக பதிவாகி இருக்கின்றன. இப்போது வாக்குப்பதிவு எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்ற விவரங்களை பார்த்தோம் என்றால், மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை 7 மக்களவை தொகுதிகளில் ஐந்தாம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அங்கு 32.70% அளவுக்கு வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை 13 மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதில் 15.93% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. காலையிலேயே மேற்கு வங்க மாநிலம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முக்கிய தலைவர்கள் இன்று காலையில் வாக்குகளை பதிவு செய்தார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு அவர் தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரத்தை பார்வையிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தொடர்ந்து மற்ற மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் 20% தாண்டி வாக்குப்பதிவு 21.37%, லடாக்கில் 27.87% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன.